ஹை கைஸ், வாட்ச் வாங்கிட்டேன். இன்றைக்கி தான் ஆர்டர் பண்ணேன். இன்றைக்கே வந்துடுச்சு. 9 மினிட்ஸ்லேயே டெலிவரி பண்ணிட்டாங்க. நாய்ட்ஸ் கம்பெனி தான் இது. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் வாங்கிக்க சொல்லி காசை சென்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நானும் வாட்ச் வாங்கிட்டேன். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி தான் கொடுத்துட்டு போனாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி வாட்ச்லாம் நான் கட்டினதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் கட்ட போகிறேன். அது என்னோடய ஃப்ரெண்டால் தான். ரொம்ப ரொம்ப நன்றி பாபு. இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே. இது பிரிக்கணுமா? இப்படி அழுத்தி எடுக்கணுமா? ஓகே. எப்படி யூஸ் பண்ண கூட தெரியாது. ஒன்று ஒன்றா பார்த்து தான் நான் யூஸ் பண்ண கற்றுக்கணும். சார்ஜர் டைப்பு இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். சார்ஜரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப 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 நன்றி. இவ்வளோ சீக்கிரம் வரும் நான் நினைக்கவே இல்லை. ஆனால் சீக்கிரமாக வந்துடுச்சு. சார்ஜர் இல்லையோ? என்னப்பா ஆன் ஆகலை? சார்ஜர் ஆன் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. அவர் என்னோடய அண்ணா தான். இந்த எல்லாம் இந்த யூடியூப் சேனலில் தான் பழகுனதுனால எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டாங்க. அவரும் ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது நம்ம அந்த வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு என்னோடய அண்ணா என்ன கிஃப்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஆன் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ தான் வரும், பார்க்கலாம். ஓகேவா? இந்த வாட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பட்டனையும் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். பட் இன்னும் ஆன் ஆகலை. சார்ஜ் போடணுன்னு நினைக்கிறேன். நான் மதியம் லைவ் வரும்போது இந்த வாட்சை கட்டிக்கிட்டு வரேன். ஆன் ஆகலை. நான் சார்ஜர் போட்டு பார்க்குறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் பாபு. ரொம்ப 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 நன்றி. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வாட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.